2025 is a man with no past. 1950ஆம் ஆண்டு ஒரு கொடூரமான ஜெனரலும் அவனோட அல்லக்கையான கமாண்டரும் அப்பாவி மக்களை கொன்னு குவிக்கிறாங்க. இவர்களை பாதுகாக்கும் பாதுகாவலாம் இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா அவரையும் சுட்டு தள்ளிட்டாங்க. ஒரு பக்கம் 2025ல கண்ணை முடிக்கிறாரு. ஆனா அவர் யாருன்னு அவருக்கும் தெரியல, பேரும் தெரியல. அந்த கொடூரமான ஜெனரலும் கமாண்டரும் இப்போ பிசினஸ் மேனா இருக்கானுங்க. அப்பாவி மக்களை மிரட்டி மாமூலா வாங்குறானுங்க. இன்னொரு பக்கம் ஐட்டக்காரியான நம்ம ஹீரோயினோட ஹோட்டல்ல நம்ம ஹீரோ தங்குறாரு. முன் ஜென்மத்துல இவ தான் இவரோட காதலி. அதனால இவளை பார்த்த உடனே வழிகிறாரு. இவளோட பியூட்டியான பாட்டியும் நம்ம ஹீரோவை இதே ஹோட்டல்ல தங்க வச்சு பேத்திக்கு மாமா வேலை பாக்குறா. குட் கிராண்ட்மா. 14-18ஆம் நூற்றாண்டில் நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முன்ஜென்ம வாழ்க்கையெல்லாம் இவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இதுக்கு நடுவுல எல்லா ஜென்மத்திலையும் ஒரே மாதிரியான வில்லனுங்க தான் இருக்கானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் யாரு என்று கண்டுபிடித்தாரா இல்லையா, வில்லன்களை வேட்டையாடினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை குடும்பத்தோட உட்காந்து பாத்துறாதீங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி பாட்டிலோட மேல் முடிய ஓபன் பண்ற, அதனால தனியா உட்காந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. அல்டிமேட்டா இருக்கு. மேன் வித் நோ பாஸ்ட். உன்னை யாரா கூப்பிட்டது, எதுக்குடா திரும்பி வந்த? 2021ல ரிலீஸ் ஆன இன்ஃபினிட் படத்தோட கதாநாயகர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பொருளைய கிளப்பி விட்டுட்டாங்க. இவர் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஒன்று அடிக்கிறாங்க இல்லைன்னா கடிக்கிறாங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ பொழுது போகாம இருக்க ஒரு வாளை ரெடி பண்றாரு. ஆனா இந்த வாள் 1750ல செஞ்ச வாள். பழங்காலத்து வாளை இவருக்கே தெரியாம செஞ்சிருக்காரு. இந்த வாளை விற்க போன இடத்துல போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இந்த வாளை பார்த்த உடனே இவரை தேடிக்கிட்டு வெளில வரான். அவன் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க வந்து இவன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ வேற ஒரு ஆளா இருக்கும்போது எஃகு மூட்டையை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருப்பாரு. ஆனா இந்த ஜென்மத்தில் இருக்கிற நம்ம ஹீரோக்கு அந்த எஃகு மூட்டை எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அது மட்டும் வில்லனோட கையில கிடைச்சதுன்னா அவன் இந்த உலகத்தையே அழிச்சிருவான். இதுக்கப்புறம் இவரை மாதிரியே மறுஜென்மம் எடுத்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த வில்லனை தடுத்து நிறுத்தினார்களா இல்லையா, அந்த முட்டையை கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோக்கும் போலீஸுக்கும் கார் சேசிங் நடக்கும். அந்த சீன் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோட கிளைமேக்ஸில் ஃப்ளைட்டில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸும் வேற மாதிரி இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே சொல்றதுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. இன்ஃபினிட் ஐ எம் கம் பேக். 2018 ரிலீஸான மார்டல் இன்ஜின்ஸ். உலகமே அழிந்த பிறகு மிச்சமீதி மக்கள் லண்டனை உருவாக்கி வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. கூடவே லண்டன் நகரத்தையுமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓடிக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓடி ஒழுகிற மக்களை தேடி பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபேஸில் மார்க் போட்ட நம்ம ஹீரோயினி இவ அம்மாவை கொன்னவனை கொல்ல பாக்குற. ஆனா நம்ம ஹீரோ தடுத்துட்டான். இவளும் தப்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் துரத்துறான். என் அம்மாவை அவன் தான் கொன்னான்னு இவன் கிட்ட சொல்லிட்டு தப்பிச்சிட்டா. ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வில்லன் இவனையும் தள்ளி விட்டுட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி ஒன்னா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வில்லன் ஒரு பச்சை கலர் எலும்பு கூட அரக்கனை தப்பிக்க விட்டு அது நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு இருக்கு. வில்லன் ஒரு நகரத்தை கைப்பற்ற ஒரு பயங்கரமான ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி புரட்சியாளர்களுடன் சேர்ந்து வில்லனோட சதி திட்டத்தை முறியடித்து நகரத்தை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6.5. மார்டல் இன்ஜின் 2025 ரிலீஸான யுவர் கார்டியலி இன்வைட்டட். பொண்ணுக்காகவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா அவரோட பொண்ணு படிக்க போன இடத்துல ஒரு பையனை லவ் பண்ணி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அடம் பிடிக்கிறா. இவரும் வேற வழி இல்லாம பொண்ணுக்காக ஓகே சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் கல்யாணத்தை ஒரு தீவுல நடத்த அந்த தீவுல கல்யாணத்துக்காக புக் பண்றாரு. இன்னொரு பக்கம் டிவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஐட்டக்கார ஹீரோயினி. அவளும் அவளோட அக்கா கல்யாணத்தை அந்த தீவுல நடத்த அந்த தீவை இவ புக் பண்றா. இவங்க ரெண்டு பேரும் ஒரே தீவுல 2 கல்யாணத்தை புக் பண்ணி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் நடக்க போற தில்லாலங்கடியன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான காமெடி படம். இந்த படத்தோட ஹைலைட் தமிழ் டப்பிங் தான். நீட்டாவும் இருக்கு, பேடாவும் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஒரு சில இடங்களில் லேக் அடிச்சாலும் அங்கங்க காமெடியை வச்சு கலாச்சிட்டாங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ். அதனால இவங்க நடிப்பு எல்லாமே ரியாக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓவரால் படம் ஓகே. யுவர் கார்டியலி இன்வைட்டட். நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் என் பொண்ணோட கல்யாணத்தை இங்கதான் நடத்துவேன். நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் என் அக்காவோட கல்யாணத்தை இங்கதான் நடத்துவேன். IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 6.5. 2007 வார். ரவுடிகளுக்கு தண்ணி காட்டுறாங்க. FA ஏஜென்ட்டான நம்ம ஹீரோவும் அவரோட சைனா ஃப்ரெண்டும். ஒரு கேங்கு சைனாக்காரனோட வைஃபையும் குழந்தையும் சுட்டு கொண்டுட்டு வீட்டோட எரிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் நான் ஃப்ரெண்டை கொண்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பக்கம் திடீர்னு நம்ம ஜெட்லி வர்றாரு. அவரு ஒவ்வொரு கேங்க அடிக்கிறாரு. இவரு நல்லவரா இல்ல கெட்டவரானே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நடக்கிற கொலைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜெட்லி தான் அந்த சைனாக்காரன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் பொண்டாட்டி குழந்தைய கொலை பண்ண சொன்னவன் யாரு, அதுக்கு உதவி பண்ணவன் யாருன்னு எல்லாரையும் கண்டுபிடிச்சு அடிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. வாரு போர்க்களம். 2020 ரிலீஸான ரைடர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். படத்துடைய கதாநாயகன் மார்க்கஸ். இவரு ஆர்மி ரேஞ்சர். இவரோட பொண்டாட்டி பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இவரோட பொண்டாட்டி மட்டும் செத்து போயிட்டா.
இந்த துக்கம் தாங்க முடியாம ஆர்மி வேலையை விட்டுட்டு மார்க்கஸ் மறுபடியும் வீட்டுக்கு வந்து இவரோட 16 வயது பொண்ணை வளர்க்குறாரு. ஒரு 2 பேரும் மார்க்கஸை மீட் பண்ணி உங்க பொண்டாட்டி செத்தது விபத்து இல்ல, யாரோ திட்டமிட்டு ட்ரெயின்ல வெடிகுண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்ட மார்க்கஸ் தான் பொண்டாட்டிக்கு சாவுக்கு காரணமாவங்கள ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பிளான் பண்ணி அவங்கள வேட்டையாடுறாரு. இவருக்கு உதவி பண்ண ஒரு 4 பேர் வரானுங்க. இவனுங்க ஏன் வரானுங்க, எதுக்கு வரானுங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இவரே தனியாளா இருந்து அவங்கள வேட்டையாடலாம். ட்ரெயின் விபத்துக்கு காரணமானவனை ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சி விசாரிச்சா அவன் இன்னொருத்த பேரை சொல்றான். அவனை பிடிச்சி விசாரிச்சா மறுபடியும் அவன் இன்னொருத்த பேரை சொல்றான். இப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியில வில்ல யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த படத்தை தில்லரா கொண்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்ல நான் பொறுமையா கொண்டு போய் கிரைமை சேர்த்து சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா இது ரெண்டுமே இல்ல. இந்த படத்துல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே தமிழ் டப்பிங் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, சினிமாட்டோகிராஃபி ஓவரால் நல்லா இருக்கு. படம் ரொம்ப பொறுமையா போகும். அங்கங்க ட்விஸ்ட் வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே செட் ஆகல. IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்திருக்காங்க. நம்ம ரேட்டிங் 5. தி ரைடர்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பழிக்கு பழி.